ஜப்பானிய விஞ்ஞானி, அவர் பேரு மசானோபு ஃபுகோகா. அவன் உலகத்துக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான். என்ன சொன்னான்னா, இங்க பாரு, இயற்கையில ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இயற்கையை அழித்ததை திருப்பி அழிப்போம். ஒரு 20 வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்துல விதைச்சிடுறாரு. ஒரு 60 நாள்ல மடக்கி உழுதுறாரு, மண்ணுல லோட்டா வெட்டரை வச்சுக்கிட்டு உழுறாரு. 50 வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 60 நாள்ல அந்த பூமியை மாத்தி காட்டுறோம். வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. இது ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டோம்னா போதும். நாம திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு வேணுங்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த இயற்கையை அழித்ததை திருப்பி அழிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இயற்கைன்னு சொன்னதை விட இயற்கை அன்னின்னு தான் அதிகமாக சொல்லியிருப்போம். ஏன்னா வாழ்க்கையில் அம்மா மட்டும்தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அம்மா கூட இருக்கும்போது அருமை தெரியறதில்ல, இல்லாமல் போனது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத உணர்வோம். அதே மாதிரி தாங்க இயற்கை. இயற்கை நம்ம கூட இருந்து வழிகாட்டும் போதே அதோடு சேர்ந்து நம்ம வாழ பழகிக்கணும். வாழ பழகணும் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லைங்க, வரப்போகிற தலைமுறையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வகையில் இயற்கையோடவே